வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோடு வந்துட்டேன். இன்றைக்கி இரண்டாவது கதை. இந்த கதையோட தலைப்பு 3 வேண்டுகோள்கள். 3 பேர் ஒரு ஆற்றை கடக்க முயற்சி பண்ணாங்களாம். ஆற்றுல பெரிய வெள்ளம் ஓடிட்டு இருந்ததுதான். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற பர்சன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டானா, கடவுளே இந்த ஆற்றை நான் நீந்தி கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டானா. அதே போல் கடவுளும் அவனுக்கு கை கால்களுக்கு வலிமையை கொடுத்தாராம். அவன் நீந்தி அந்த ஆற்றை கடந்து அக்கறையை அடைஞ்சிட்டானான். அதை பார்த்ததும் ரெண்டாவதாக இருக்கிறவன் கடவுளே எனக்கு இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு வலிமையும் பொருள்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி, சாதனங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டானான். கடவுள் அவனுக்கு படகும் துடுப்புகளும் கொடுத்தாரான். அதை யூஸ் பண்ணி அவன் ஆற்றை கடந்து அக்கறையை அடைஞ்சிட்டானான். மூணாவதாக இருக்கிறவன் கடவுளே எனக்கு அறிவையும் வலிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டானான். கடவுள் அவனை பொண்ணாக மாற்றிட்டாரான். பொண்ணாக மாற்றினதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி இதை கடக்கிறதுன்னு சுற்றி முற்றி பார்த்தாலாம். அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு தூரமாக ஒரு பாலம் இருந்துச்சான். அதை பார்த்ததும் அந்த பாலத்து மேலே ஏறி அந்த ஆற்றை கடந்து அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாலாம். அவ்வளோதான், இந்த கதை முடிஞ்சிடுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, 3 பேருக்குமே ஒரே ஒரு கோல் தான். என்னது? இந்த ஆற்றை, இந்த வெள்ளம் அடிக்கிற இந்த நிறையா தண்ணி இருக்கிற இந்த ஆற்றை கடக்கிறது. ஆனால் 3 பேரும் கையாண்ட விதம் வேறு வேறு. ஒருத்தருக்கு நீச்சல் தெரியும், அதனால் நீச்சல் அடிக்கும் போது அவனுக்கு ஸ்ட்ரென்த்தை வலிமையை கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான். அதே மாதிரி கடவுள் கொடுத்தார். ரெண்டாவதாக இருக்கிறவன் பொருள் கேட்டால் அதுக்கு படகும் துடுப்பும் கொடுத்தார். மூணாவதாக இருக்கிறவன் வலிமையும் அறிவையும் கேட்டான். அதுக்கு தகுந்த மாதிரி அவனை பொண்ணாக மாற்றினதால எப்படி சுலபமாக இதை கடக்கலான்னு யோசித்து அது செயல்பட்டு அவன் கரையை அடைஞ்சிட்டான். அதே போல் தான் நம்ம ஒரு கோலை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி ஓடும்போது நமக்கு எது நல்லா வருமோ, நம்மளால் எது செய்ய முடியுமோ அதை நம்ம கடவுள்கிட்ட வேண்டனா, அதை நோக்கி நம்ம திறமையை செலுத்தினாக்கா கடவுள் நமக்கு பிளெஸ் பண்ணுவார், அருள் புரிவார். அதில் நம்மளை ஜெயிக்க வைப்பார். அதனால் நமக்கு என்ன விஷயம் நல்லா வருதோ, நமக்கு என்ன நல்லா தெரியுமோ அதை நம்ம மேம்படுத்திக்கிட்டால், அதில் நம்ம ஃபோக்கஸை நம்ம முயற்சியை செலுத்தி அதில் முன்னேறினா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதான் இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இது பிடிக்கும் நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.